சார் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது சார், அடிக்கடி வந்து நிலச்சரிவுகள் இப்ப நெறைய ஏற்படுது. இப்ப கேரளால பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் ரொம்ப கொடூரமான நிலச்சரிவு நடந்து, சில கிராமங்களே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார்? நான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணல. சவுத்தில் ஒரு சில இடத்துல இருக்கலாம். ம். சவுத் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா ஆந்திராலையுமே கூட நான் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான், அதாவது பார்த்தோம்னா மெயின் ஏரியாஸில் இல்லாமல் கொஞ்சம் சப் ஏரியாஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் அதனால ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் எதிர்பார்க்கல. மெயின் டார்கெட் வந்து இந்த தடவை வந்து நார்த்தாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் என்னுடைய ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ பார்க்கும்போது இப்போ நம்ம செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் அவர் வந்து நிறைய பேர் சாதாரணமாக பார்க்கும்பொழுது விருச்சிகத்தில் அவர் வந்து ஆட்சி பெற போகிறார். ம். அவர் வந்து விருச்சிகத்தில் அவரோட ஓன் ஹவுஸு அவர் ஆட்சி பெறக்கூடியவராக இருப்பார். இதில் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து உச்சம் பெறுவர், குருவானவர், இப்படியெல்லாம் நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. குருவானவர் வந்து உச்சம் பெறுவது வந்து பார்த்தோம்னா அவர் அதிசார பயிற்சியில் இருக்கார். ஆல்ரெடி சனியானவர் வக்ரகதியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி செவ்வாய் வந்து உட்கார்றதே நேராக வந்து பார்த்தோம்னா சனியுடைய நட்சத்திரத்தில் தான் உட்கார்றார். சனியுடைய நட்சத்திரத்தில் உட்காருவார். அதுக்கப்புறம் குருவுடைய இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குருவோடதுல உட்காருவார். அதுக்கப்புறம் வந்து சனியோடதுல உட்காருவார். ஃபர்ஸ்ட் அவர் வரும்போது நேரில் வந்து உட்காரும் பொழுதே அவர் வந்து குருவோடதுல உட்கார்றார். அதுக்கப்புறம் சனியோடதுல உட்கார்றார் அப்படின்ற மாதிரியான விஷயம். செவ்வாய் குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஒரு பாசிட்டிவான கிரகங்கள் தான், ரெண்டுமே வந்து நட்பு கிரகங்கள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து பார்த்தாலுமே கூட சனி அது மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அந்த அந்த விஷயம்லாம் அவர் விட்டு போகிறது எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19ஆம் தேதி தான் அந்த அந்த ஒரு விஷயத்திலிருந்து, அதாவது ஈவன் தோ அவர் வந்து விருச்சிக ராசியில தான் இருப்பார். அதிலிருந்து வந்து பார்த்தோம்னா புதனுடைய ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு வந்து குருவுக்கு அப்புறம் சனிக்கு அப்புறம் புதனுடைய நட்சத்திரம், ராசி இல்லை புதனுடைய ம். நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு வரார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈவன் தோ எதிரியாக இருந்தா கூட பெருசா வந்து அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ரொம்ப இல்லாம கொஞ்சம் குறையுமோன்னு நினைச்சா, அந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா விருச்சிகத்துக்குள்ள புதன் ஆல்ரெடி வந்துருவார். புதன் சூரியன் அங்க வந்துருவார். அதே மாதிரி சந்திரன் 4 கிரக சேர்க்கை அடுத்த மாசம் அமாவாசை தினத்தன்று வருகிறது.